உங்க அக்கா பொண்ணு அமெரிக்கால இருந்து வரும் சொன்னீங்க. அதனால வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ண சொன்னீங்க. க்ளீன் பண்ண சொன்னல? காதுல விழுந்துச்சுல? விழுந்துச்சு விழுந்துச்சு. இந்த ரூமை சுத்தி வெறும் கவர்ச்சி படமா இருந்தா மாமாவை கிரிமினலா நினைக்க மாட்டா? நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த ரூமை நீ க்ளீன் பண்ணணும். இல்ல ஒன்ன நான் க்ளீன் பண்ணிடுவேன். வேலை நம்மள போட்டு பாட்டு என்னடா முணுமுணுங்கற? டேய் ஐயா எல்லாருக்கும் மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நல்லா இருமா நல்லா இரு. டேய் குனிஞ்சிட்டே இருக்காம பாடுற பொண்ணு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு. உங்க விருப்பத்தை சொன்னீங்கன்னா என் முடிவை நான் சொல்லிடுவேன். பையன் 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். பேங்க்ல வேலை பார்க்கறான். நாங்களும் 4-5 இடம் போய் பொண்ணு பார்த்தோம். புரோக்கர் சொன்னதுனால இங்க வந்து பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பையனுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க உங்க பொண்ணோட விருப்பத்தை கேட்டு சொல்லுங்க. மேற்கொண்டு என்ன பேசலாமோ பேசி முடிச்சிடலாம். நாங்க எந்த முடிவு எடுத்தாலும் என் பொண்ணு அதுக்கு கட்டுப்படுவா. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லுங்க. நான் என் முடிவை சொல்றேன். நாங்க என்ன பெருசா எதிர்பார்க்க போறோம்? உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை இப்பவே சொல்லிருங்க. ஆனா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கக்கூடாது. நானும் சரி என் குடும்பமும் சரி வாக்கு சுத்தமா இருந்தாதான் வாழ்ற வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க. அம்மா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. பொய் சொல்லி வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். என் பொண்ணுக்கு 10 சவரன் நகை போடுறேன். கல்யாண செலவுல பாதி செலவை நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி சீர்வரிசையில எந்த குறை இல்லாம செஞ்சிடறேன். சீரெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். பணமா கொடுத்தா போதும்னு சொல்லிடுங்க. சரிம்மா சொல்லிடுறேன். அம்மா என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சீர் செய்கிற செலவை பணமாக கொடுத்தீங்கன்னா கல்யாண செலவுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால என்ன, மாலையா கட்டித்தரேன்னு சொல்றேன். நீங்க பூவா கொடுத்தா போதுன்றீங்க. எனக்கு அலையிற வேலை மிச்சம் தானே. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்க சீர்வனத்தை கொடுத்துறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் 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 எனக்கு வந்துடும். அப்புறம் நீ என்னமா சொல்ற? சரின்னு சொல்லிடுங்க. அப்படியே சொல்லிடுறேன். அப்புறம் வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எங்க ஐயா கவரிமான் மாதிரி நீங்க எதையும் நினைக்காதீங்க. கல்யாணம் சிறப்பா நடக்கும். எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சு கொடுப்பார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டமா உங்க பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சு நல்லா இருங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. அதுக்கு என்ன, கல்யாணம் முடிட்டா எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. கௌரி கௌரி அம்மா என்னமாச்சு? கல்யாணம் இப்படி அழலாமா? மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையாமா? இப்ப பொண்ணு பிறந்தாலே அடுத்து உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணுமாப்பா? இல்லம்மா அது இல்லம்மா. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தங்களுமே அடுத்தவங்களுக்காகத்தான் வாழ்றாங்கம்மா. அது சரிப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தணுமாப்பா? அழாதம்மா, நடத்தித்தானம்மா ஆகணும். இல்லைன்னா ஊர்வாய மூட முடியாதேம்மா. நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா. உங்க அம்மாவோட நகையெல்லாம் இருக்கு. நான் போஸ்ட் ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆனப்ப நான் பேங்க்ல போட்டு வச்சிருந்த பணமெல்லாம் இருக்கு. இத ரெண்டையும் வச்சு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நான் நடத்துறேம்மா. நான் நடத்துறேன். நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, அழாதம்மா. இருந்தாலும் நீங்க படுற கஷ்டத்தை என்னால நினைச்சு பார்க்கவே முடியலப்பா. தைரியமா இருமா, தைரியமா. எல்லாம் நான் இருக்கேன். தைரியம். அழாதம்மா, அழாதம்மா, அழாத. நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு நல்லவங்களோட கஷ்டத்தை தீக்க கண்டிப்பா ஒரு நல்லவங்க வரத்தான் செய்வாங்க. நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? அப்புறம் ஃளைட் ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது? வெரி குட். வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. என்ன அங்கிள் சென்டிமெண்டலா? இல்லம்மா, இது நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரிய கலாச்சாரம். காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம். சரி சரி. Wow, the house looks very nice, uncle. அம்மாடி, நீ இல்லங்கற குறை இருக்க கூடாதுன்னு தான்
இந்த வீட்டை இவ்ளோ அழகா கட்டி வச்சிருக்கேன். அங்கிள் இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? ஓ, இவன் பேரு மயில்சாமி. வணக்கம். நம்ம வீட்டு சமையல்காரன். சுடுதண்ணி அவ்ளோ சூப்பரா வைப்பான். ஐயா நானு இவன் பேரு வாசுமா. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான். தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னு என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான். சந்தோஷம். அப்புறம் அது அம்முக்குட்டி. இவங்க 2 பேருக்கும் இடையில அப்படியே சும்மா ஒத்தாசையா இருந்துகிட்டு இருக்கா. ചേട്ടാ സാർ എന്ത് പറഞ്ഞു? ஒண்ணும் மறையல, உண்டாதீரு. ആ விசு இந்த பெட்டி எடுங்க. விசில்ல வாசு. ஓ சாரி வாசு, பெட்டி எடுங்க. என்னடா கண்ணே? எல்லாருக்கும் சின்ன gift கொடுக்கலாம்னு. எனக்கு மயில்சாமி. தேங்க்ஸ். இது குடிக்கிறதுலடா, அடிக்கிறது. இது அம்முகுட்டி. നന്ദി മേഡം. இது வாசுக்கு. என்னங்க பர்ஸ் குடுக்குறீங்க? ஐயோ பர்ஸ் இல்ல, செல்போன். செல்போனா? இதேமா அவன் கையில கொடுத்த. என்ன என்னவா மூஞ்சிய ஏண்டா இஞ்சி தின குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஏன் அங்கிள் இப்படி திட்டுறீங்க? மாடி, இவன் இது வரைக்கும் நம்ம காரை கொண்டு போய் 85 தடவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். ஏண்டா வாசு, நீ வச்சிருக்கிறது ஒரிஜினல் லைசென்ஸ் தானே? அம்முக்குட்டி கேளுங்க. இதை ஏன்டா அவகிட்ட கேட்க சொல்ற? സാർ എന്താ പറഞ്ഞു? ஒண்ணும் மறையல, அங்கே இரு. அங்கிள் இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அப்படியா? நீ இப்பதானே வந்திருக்க? போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. ஒரு நாளைக்கு நீயே இவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவ. அம்மாடி, அங்கிள் கொண்டு வாங்கிட்டு வரலையா? உங்களுக்கு வாங்காம இருப்பேனா? உங்களுக்கு நான் கொடுக்க போற gift வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா அதை நான் உங்களுக்கு சஸ்பென்ஸா தான் தருவேன். நீங்களா அது என்னன்னு கேட்க கூடாது, ஓகேவா? பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாதுமா. போய் குளிச்சுட்டு வாசு லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் வைடா. சரிங்க முதலாளி. ஏன் ரூம் எங்க இருக்கு? டி அம்முக்குட்டி എന്താ? இந்தா. பூவா അവിടെയല്ല, എവിടെയാണ്? எல்லாம் ஜோடி ஜோடியா உட்காந்துருக்காங்க. நமக்கு தான் ஒண்ணு இல்ல. அப்படி என்னடா பாத்துக்கிறாங்க? கண்ணுல படமா தெரியுது. அங்க போய் என்ன வசனம்னு கேட்போம். வேண்டாம் வேண்டாம். நேத்து இந்த இடத்துல உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். என்ன பண்றது? கண்ட வந்துட்டான். ச்சே, ஒரு இடத்துல அதுக்குள்ள எந்த கார்டு போட்டாங்க? வாங்க போலாம். பாப்பலாம். இருக்கிறதே சௌரி முடி, அதுல என்னடா பெண் பாக்குற? பேசு ஏதாச்சு. எங்க வீட்ல காதல் கல்யாணத்தையே ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒத்துக்கலனா என்ன பண்ண போறீங்க? அப்புறம் வேற ஒருத்தைய பார்த்துட்டு போறான். நம்ம 2 பேர் வீட்டில் காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். நல்ல ஒத்துக்குனாங்க. அப்புறம் என்ன தம்பி, ஒரு சின்ன டவுட் சொல்லுங்கண்ணா. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து 20 வருஷமா கஷ்டப்பட்டு ஆளாகிறாங்க. அதை எப்படிடா 20 செகண்ட்ல கரெக்ட் பண்றீங்க? கான்ஃபிடென்ட் பாஸ், கான்ஃபிடென்ட். டேய், திருவிளையாடல் தனுஷ் மாதிரி டயலாக் பேசாதடா. கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. காதலுங்கிறது கண்ணு பேசுறது சார். நாம அவங்க கண்ணு பார்க்கும்போது அவங்க மனசு சொல்லும், இவன் தான் நம்ம காதலன்னு. கொஞ்சம் தள்ளு, என்கிட்ட சொல்லுதான்னு பார்ப்போம். ஹலோ, நான் யார் தெரியுமா? யாரா நீ? ஒரு நிமிஷம், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. செல்ல இருந்த எனக்கு செல்போனா? யாரா நீ? எங்க ஏரியா வந்து என் தம்பியை கலாய்க்கிற? உன் தம்பி தான் சொன்னா. பார்த்தாலே ஏதோ. என் தம்பியா? லெட்டர் போ.
நீ எல்லாம் ஒரு ஆளு. All alone and I'm back to the bone. பத்து வருஷமா உள்ளே தூங்கி கிடந்த பாஸ்புக்கு இன்னைக்கு விடுதலை. வணக்கம் ஐயா, நான் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வரேன். கல்யாணத்துக்கு நீங்கள் தரேன்னு சொன்ன பணம் இன்னும் கைக்கு வந்து சார் இல்லையா? அதான் மாப்பிள்ளையோட அப்பா என்னன்னு பார்த்துட்டு வர சொன்னார். நான் தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் தரேன்னு சொன்னேன். அப்படியா? நாளைக்கு வந்து சேர்ந்துன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையோட அப்பா ஒரு கரார் பேர்வழி, பொறுமை கிடையாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் கோவப்படுவார், அப்புறம் பார்த்துங்க. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நான் வரட்டுங்களா? வாங்க வாங்க. சார் ஒரு நிமிஷம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? முதல்ல வழிய விடுமே, நாங்க உங்க எம்டியை பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க சார், நான் போய் சொல்றேன். சார் இவங்கிட்ட நம்ம என்ன பேச்சு? வாங்க சார் போலாம். ஹலோ என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லுங்க. வெயிட், உனக்கு என்ன மேன் தெரியும் என்னப்பா? நாங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கோம்னா, லுக், உங்களுடைய டோட்டல் என்டையர் ஆபீஸையும் சீல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஹலோ சார், எதுவா இருந்தாலும் உள்ள வந்து என்கிட்ட பேசுங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நோ நோ நோ, யாரும் வேலையை ஆரம்பிக்க கூடாது. லுக், எங்க பேங்க்குக்கு சேர வேண்டிய மொத்த அமௌண்ட்டையும் டோட்டலா செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வேலையை ஆரம்பிக்கணும். என்ன சார் அது? வர்க்கர்ஸ் முன்னாடி இப்படி பேசுறீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம், நீ 6 செக் கொடுத்திருக்கீங்க. லாஸ்டா கொடுத்த இந்த 6 செக்குமே பவுன்ஸ் ஆயிருக்கு. மோர் ஓவர், நாங்க உங்களுக்கு 3 தடவை டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். பட் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்ல சார். why? please tell me sir why? இதுக்கு மேல நாங்க எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும்? ஷேர் மார்க்கெட்ல இருந்து வர வேண்டிய பணம் கொஞ்சம் லேட் ஆகுது. அது எப்ப வந்தாலும் உங்க பணத்தை உடனே கட்டிடுறேன் சார். சார், நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்ட பணமும் லாட்டரி டிக்கெட்ல போட்ட பணம் மாதிரி தான். வரும் வராது அது எப்போது தெரியாது. எப்படியும் இன்னும் 1 மாசத்துல உங்க பணத்தை நான் கட்டிடுறேன் சார். எப்படி சார் கட்டுவீங்க? ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணம் வந்த உடனேவா? சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மாசத்துல உங்க கடனை நான் அடைச்சிடுறேன் சார். வெயிட், எப்படி சார் டோட்டல் அமௌண்ட் பேங்க்குக்கு 30 நாள்ல செட்டில் பண்றேன்னு சொல்றீங்க? ஹவ் இஸ் இட்? எப்படி சார், எப்படி எப்படி? என் வீட்டை வித்து கட்டுறேன். ஓகே ஓகே, சோ this is the last and final bank warning. நம்மலாம் ரிச் சார். டேய், கண்ணை எங்கடா? கிளிக்கு ரக்கம் வச்சிச்சு, பறந்து பூச்சி. டேய், இந்த டயலாக் எப்படி சொல்லக்கூடாதுடா? எப்படி சொல்லணும்? கிளிக்கு ரக்கம் படுத்துட்டு பறந்து முடிச்சுன்னு சொல்லணும்டா. நான் மட்டும் என்னத்த சொன்னேன்? நான் புலியாந்தோப்பு, நீங்க போறசுவாக்க. ஓ, நீ அத சொல்றியா? அது ஒண்ணு இல்லடா. அந்த வக்கீல் அதிகமான சம்பளம் கொடுக்கறன்னு சொல்லிருப்பான். அதனால அவன் போயிட்டான்டா. ஏண்டா, நீயாவது ஒழுங்கா இருப்பியா? சார், அது பச்சை கிளி சார், பறந்து பூச்சி. நான்